ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். பகுதி 5 மறுமலர்ச்சி கவிதைகள். தொழில் ஆற்றுவீர். ஆசிரியர் பாரதியார். பாரதியார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தவர். 11/12/1882 பிறந்தார். இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா 11/9/1921. இந்த நாட்கள் இரண்டும் சேமாக இருக்கும். இவரோட திருமண தேதி பார்த்தீங்கன்னா 15/7/1897. பெற்றோர் சின்னசாமி, லக்ஷ்மி அம்மையார். இயற்பெயர் சுப்பிரமணியன். செல்லப்பெயர் சுப்பையா. இவர் இளமையிலேயே கவிதை எழுதும் ஆற்றல் பெற்றவர். எட்டயபுர அவைக்கள புலவர்களால் பாரதி எனும் பட்டம் வழங்க பெற்றார். திருநெல்வேலி இந்து கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் 5ஆம் படிமம் வரை கல்வி பயின்றார். 15/7/1897 அன்று செல்லம்மாள் என்பவரை மணந்து கொண்டார். எட்டயபுர மன்னரின் அவைக்கள புலவராக இருந்தார். சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காரு. சுதேசிமித்திரன் என்பது தின இதழையும் ஆசிரியராக இருந்தார். சக்கரவர்த்தனி மாத இதழ் இது பெண்களுக்காக நடத்தப்பட்ட இதழ். இவர் நாட்டு விடுதலை போரில் வன்மையுடன் ஈடுபட்டவராவார். தேசிய இயக்கம், இறையுணர்வு ஆகியவை பற்றி எளிய பாடல்கள் எழுதியுள்ளார். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இவை இவரோட முப்பெரும் படைப்புகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்ற பாடலடியை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த பாரதியார் 11/9/1921 அன்று இயற்கை எழுதினார். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நன் முத்தெடுப்பீரே, அரும்பும் வேர்வை உதிர்த்து புவிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே, பெரும் புகழ் நுமக்கே இசைக்கின்றேன், பிரம்மதேவன் கலை இங்கு நீரே. செய்யுள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் படிக்கணும். ஏன்னா மேக்சிமம் ஒரு 2-3 கொஸ்டின் இந்த பாடல் அடியை கொடுத்துட்டு இது ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாட்டும் செய்யலும் கோத்திடுவீரே, பரதநாட்டிய கூத்திடுவீரே, காட்டும் வைய பொருட்களின் உண்மை கண்டு சரித்திரம் சேர்த்திடுவீரே, நாட்டிலே அறம் கூட்டி வைப்பீரே, நாடும் இன்பங்கள் ஊட்டி வைப்பீரே, தேட்டமின்றி விழியெதிர் காணும் தெய்வமாக விளங்கிடு நீரே. பாரதியார். சொற்பொருள். அரும்பு அப்படின்னா தோன்று அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுங்க. அரும்பு ஃபஸ்ட்டு ஒரு செடி வளருது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன தோன்றும்? அரும்பு தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இசைக்கின்றேன், உரியதாக்குகின்றேன். செய்யுள், இலக்கியம். பாட்டு, இசையோடும் நயங்களோடும் கூடிய இலக்கியம். பிரம்மதேவன், உயிர்களை படைக்கும் கடவுளாக கருதப்படும். புவி அல்லது வையம் அப்படின்னா உலகம் அல்லது பூமி. வேர்வை அப்படின்னா வியர்வை. புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். தொழிற்சாலைகளை பெருக்க வேண்டுமெனும் பாரதியின் விருப்பத்தினை தெரிவிக்கும் வரி எதுன்னா இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே. ஏன்னா இரும்பை காய்ச்சி உருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபேக்ட்ரி வைக்கணும். கரும்புச்சாறு பிழிந்தெடுப்பீரே, இதுக்கு நம்ம ஃபேக்ட்ரி இருக்கணுமா அப்படின்னா இப்போ அந்த டைமில் கரும்பு பிரிஞ்சு வெல்லம் எடுப்பாங்களா, அதுக்கு நிலத்திலே ஒரு சின்ன மெஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. இது அதோட சீசனில் மட்டும்தான் இருக்கும் அந்த டைமில். அதனால் இது இப்போது தான் இந்த கரும்பு தொழிற்சாலை இருக்குது. அப்போ இரும்பை காய்ச்சி உருக்கிடுவது தான் தொழிற்சாலைகளை பெருக்க வேண்டுமென பாரதியின் விருப்பத்தினை தெரிவிக்கும் வரி. இயற்கை வளங்களிலிருந்து நம் நாடு வருவாயை பெருக்க இயலும் என தெரிவிக்கும் பாரதியின் பாடல் அடியது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கரும்பென சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நன் முத்தெடுப்பீரே. இவை தான் இயற்கையிலேயே கிடைக்கும் வளங்கள். கடலில் எது எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் இயற்கை வளம். உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பாரதியின் பாடல் அடியதுன்னு கேட்டால் அரும்பும் வேர்வை உதிர்த்து.
பிரம்மதேவன் கலையிங்கு நீரே இவ்வடியில் பாரதியார் பிரம்மதேவன் கலை என எதனை குறிப்பிடுகிறார்னா உயிர்களை படைத்தல். பெரும் புகழ் நுமக்கே இசைக்கின்றேன் பாரதியார் குறிப்பிடும் பெரும்புகழ் கிடைக்கச் செய்வது எதுனா தொழில் வளர்ச்சி. பாட்டும் செய்யலும் கோத்திடு வீரே இவ்வடியில் பாட்டு என குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டால், பாட்டுன்றதுக்கு பொருள் இசையோடும் நயங்களோடும் கூடிய இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது இரண்டுமே இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா செய்யுள் அப்படின்றதுக்கு தனியாக இலக்கியம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான விடை எதுவாக இருக்கும் அப்படின்னா இசைப்பாடல் தான் இருக்கும். செய்யுள் அப்படின்னா இலக்கியம். செய்யுள் அப்படின்னா இலக்கியம். மறுமலர்ச்சி பாடல்களில் இரண்டாவது இதழ் பெண். இதழ் பெண் ஆசிரியர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் பார்த்தீங்க அப்படின்னாக்க 29/4/1891 பிறக்கிறாரு. இவரோட இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 21/4/1964. சரிங்களா. இவர் பாரதியார் 11/12/1882 பிறந்திருப்பார். இவருக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் 9 வருஷம். பாரதியார் 9 வருஷம் பெரியவர். அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்போ இருந்து மீட் ஆகுறாங்க அப்படின்னா 1918. அதாவது இவருக்கு அவருக்கும் 9 வயசு வித்தியாசமாக இந்த 9 ஞாபகம் வச்சுங்க. பாரதியாருக்கு 18 வயசு இருக்கும்போது பாரதிதாசனுக்கு 9 வயசு இருந்திருக்கும். பாரதிதாசனுக்கு 9 வயசு இருக்கும்போது பாரதியாருக்கு 18 வயசு இருந்திருக்கும். இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவர் 1909 இருந்து 1946 வரைக்கும் தமிழாசிரியராக பணிபுரிகிறார். தமிழாசிரியர் 8/11/1946 பணியிலிருந்து ஓய்வு பெறாரு. இவரோட படைப்புகள் அனைத்தும் 1991 நாட்டுடைமையாக்கப்பட்டன. பாரதியாரோட பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 11/12/1882. அவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா 11/9/1921. பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா 29/4/1891. இறப்பு பார்த்தீங்கன்னா 21/4/1964. இவருக்கு நாள் ஒரே நாளாக இருக்கும். அதாவது இந்த தேதி இவருக்கு மாதம் சேமாக இருக்கும் பாரதிதாசனுக்கு. இவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். புதுச்சேரியில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா கனகசபை லக்குமி அம்மையார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சின்னசாமி லக்குமி அம்மையார் பாரதியாருக்கு. இவருக்கு கனகசபை லக்குமி அம்மையார். 1918 முதல் இவருக்கு மகாகவி பாரதியாருடன் நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. அதனால் என்ன பண்ணார், அவர் மேலே கொண்டிருந்த மதிப்பினால் தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிறாரு. 1909 முதல் 1946 வரை புதுச்சேரி மாநிலத்தில் தமிழாசிரியராக பணியாற்றினார். 8/11/1946 பணி ஓய்வு பெறுகிறார். தமிழாசிரியராக பணியாற்றிய காலத்திலும் பணி ஓய்விற்கு பின்னரும் பல இலக்கிய படைப்புகளை தந்து வந்தார். தற்கால கவிஞர் பலர் இவருடைய கவிதை மரபினரே. கவிதை, காவியங்கள், நாடகங்கள், திரை நாடகங்கள் என பல இலக்கிய வடிவங்களும் இவர் முத்திரை பதித்துள்ளார். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை கவிதை வடிவில் மக்களுக்கு தந்த பெருமை இவருக்கு உண்டு. இவருடைய கவிதைகள் 4 தொகுதிகளாக வெளிவந்தன. அவை அன்றியும், பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, புரட்சி கவி முதலான பல படைப்புகளை இவர் படைத்திருக்கிறார். படைப்புகள் 1991 நாட்டுடைமையாக்கப்படுகிறது. இவரோட இதழ் பெண் பாரதிதாசன் கவிதைகள் முதல் தொகுதியில் பத்திரிகை பெண் எனும் தலைப்பில் உள்ளது. இத்தொகுதி முதலாக 1938 வெளிவந்தது. பத்திரிகை எனப்படும் இதழ் நெடிய வரலாற்றை கொண்டதாகும். இதழ்கள் கடந்த 20ஆம் நூற்றாண்டில் வெகுவான வளர்ச்சியை கண்டது. அவ்வளர்ச்சி இன்றும் தொடர்கிறது. இதழியல் எனும் துறையும் தோன்றி வளர்ந்து வருகிறது. அவர் இதழியலோட அருமை பெருமைகளை 7 விருத்தப்பாக்களில் கூறியுள்ளார். அதில் 2 விருத்தப்பாக்கள் நமக்கு வந்திருக்கு. காரினல் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான்,
ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை மொண்டு செறி தரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவலயம் ஓங்கச் செய்வாய் நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞாலம் காணார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கதிரொளி அப்படின்னா சூரிய வெளிச்சம். கார் மேகம் கருமை எனும் பொருளில் இங்கு எடுத்தாளப்பட்டுள்ளது. நம்ம படிக்கும்போது எப்படி படிச்சுக்கலாம்? கார் மேகம் அப்படின்னு படிச்சுக்கலாம். குவலயம் உலகம், இங்கு உலக மக்களை குறித்தது. அதனால இது என்ன வரும்? ஆகு பெயராகும். என்னவாகு பெயர்? இடவாகு பெயர். செரி அப்படின்னா வளர்ச்சி, ஞாலம் உலகம், பத்திரிகை இதனை குறிக்கும் தமிழ் சொல் இதழ். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என கூறி புரட்சி கவிஞர் உணர்த்துவது யாது அப்படின்னா அறியாமையை இதழ்கள் அகற்றும். பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான். இவ்வடியில் துயில்வோர் எனும் சொல் குறிப்பது எதனை அப்படின்னா எதுவும் அறியாதவர். ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க இவ்வடிகள் கொண்டுள்ள கருத்துக்கு பொருந்திய மேற்கோள் எது அப்படின்னா ஒன்றுபடுவோம் உயர்வோம். இதழை பற்றி பேரறிவாளர் நெஞ்சிற் பிறந்த பத்திரிகை பெண்ணே என புரட்சி கவிஞர் கூறுகிறார். இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா தகவல் தொடர்பு ஊடகங்களுள் ஒன்றான இதழ் அறிஞர்களின் அரிய கண்டுபிடிப்பாகும். புரட்சி கவிஞரின் இதழ் பெண் எனும் கவிதையில் உள்ள அடிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் எது அரிய கருத்து எனும் பொருளை உணர்த்தும் அப்படின்னா இதய ஓடை ஆழநீர். இன்பம் முப்பெரும் மறுமலர்ச்சி கவிஞர்களுள் ஒருவர் சுரதா. ஓமை கவிஞர் என பாராட்டுக்குரியவர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் 23/11/1921 பிறந்தார். இவரோட குரு பாரதிதாசன். பாரதிதாசனோட குரு பாரதியார். பாரதிதாசனோட குரு பாரதியார் இறந்த வருடம் 1921. அதே மாதிரி இவரோட மாணவர் சுரதா. சுரதா பிறந்த வருடம் 1921. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 29/11/1921 பிறந்தார். அதே மாதிரி பாரதியாரோட கரெக்டான இறந்த தேதி பார்த்தீங்கன்னா 11/9/1921. இந்த நாள் இங்கே மாதமாக மாறிடும். 23/11 மாதம் 1921. பெற்றோர் திருவேங்கடம் திருமதி சண்பகம். பள்ளி படிப்பு காலத்தை கவிமலை பொழியும் ஆற்றல் பெற்றவர். இயற்பெயர் ஈரா கோபால். இவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால தன்னோட பெயரை, பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? கனக சுப்பு ரத்தினம். அதனால் இவர் என்ன பண்ணார்? சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு அவரோட பெயரை மாற்றி வைத்து கொண்டார். இதோட சுருக்கம் தான் சு ர தா. பெயரின் சுருக்கமே சுரதா. இவருக்கு ஓமை கவிஞர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. சாவின் முத்தம் பட்டத்தரசி தேன்மலை சுவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் வார்த்தை வாசல் நெஞ்சில் நிறுத்துங்கள் வெட்ட வெளிச்சம். இதெல்லாம் இவரோட இலக்கிய படைப்புகள். அது மட்டும் இல்லாமல் மங்கையர் கரசி, அமரகவி, ஜெனோவா ஆகிய திரைப்படங்களுக்கு உரையாடல்கள் வசனம் எழுதியுள்ளார். அமுதும் தேனும் எதற்கு, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, இதெல்லாம் இவரோட திரைப்பட பாடல்கள். பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு கற்றல் இன்பம் எழுந்திடு புதுமை தன்னை ஏற்றிடல் வாழ்வுக்கின்பம் குழந்தையின் தளிர்க்கை பட்ட கூலினை உண்டல் இன்பம் இழந்ததை பெறுதல் இன்பம் இசைப்பட வாழ்தல் இன்பம். கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல் இன்பம் சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். சுரதா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையின நானே. இது நன்னூல். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். திருக்குறள். படைப்பு பல படைத்து. புறநானூறு.
அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இது குறள். பிறர் வருந்தும்படியாக பெற்ற செல்வம். அளக்கொண்ட பிறர் அழும்படியாக நாம் பெற்ற செல்வம் அதற்கு பின்னர் நாம் அழும்படியாக அழிந்து போகும். ஆனால் நல்ல வழியில் வந்த செல்வம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. அது இழப்பே வந்தாலும் அந்த இழப்பிலும் நன்மை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. புகழெனில் உயிரும் கொடுக்குவர் பழியெனில் உலகுடன் பெரினும் கொள்ளலர். இது புறநானூறு. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்று அறிந்தார். திருக்குறள். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. மனநலம் நன்குடையார் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து. அமிழ்தம் இயவது ஆயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே. இது புறநானூறு. பரிந்தோம்பி பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். திருக்குறள். அமிழ்தம் இயவது ஆயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே. இது ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி. கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி. அறிவியல் வளர்ச்சியோடு நாம் சிறக்க வேண்டுமென கவிஞர் சுரதா விரும்புவதை வெளிப்படுத்தும் பாடல் அடி எழுந்திடும் புதுமை தன்னை ஏற்றிடல் வாழ்வுக்கின்பம். குழந்தையின் தளிர்க்கைப்பட்ட கூலினை உண்டல் இன்பம். இவ்வடியில் தளிர் எனும் சொல் உணர்த்தும் பொருள் மென்மையான. இசைப்பட வாழ்தல் இன்பம் எனும் அடிகளுக்கு வலிமை தரும் திருக்குறள் புகழ். இன்பம் எனும் தலைப்பில் கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் என அமைந்த அடி தரும் கருத்தை உணர்த்திய திருக்குறள் எது அப்படின்னு கேட்டால் தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. இக்கருத்தை கவிஞர் சுரதா தம் இன்பம் எனும் கவிதையில் எவ்வடியில் வெளிப்படுத்துகிறார்னா வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினை பல புரிதல் இன்பம். 20ஆம் நூற்றாண்டு மறுமலர்ச்சி கவிஞர்கள் ஒருவர் தான் கருணானந்தம். இவர் தஞ்சை மாவட்டத்தின் சுங்கம் தவிர்த்த சோழன் திடல் அப்படின்ற ஊர்ல பிறக்கிறார். சுங்கம் தவிர்த்த சோழன் யாரு? முதலாம் குலோத்துங்கன். இவர் பிறந்த தேதி 15/10/1925. பெற்றோர் திரு சுந்தரமூர்த்தி, திருமதி ஜோதி அம்மாள். இவர் முதல்ல அஞ்சலக பணியாளராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழக செய்தித்துறையில் துறை இயக்குனராக பொறுப்பேற்று பிறகு பணி ஓய்வு பெறுகிறார். அறிஞர் அண்ணா இவருடைய கவிதைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் கவிதை சிந்தனைக்கு தேனளிக்கும், அத்தேனே மருந்தாகிவிடும், சீரிழந்து தவிக்கின்ற தமிழ் சமுதாயம் தனக்கும் என போற்றியுள்ளார். இவர் மறைந்த நாள் 27/9/1980. மாயென்றால் வடு கனி காய் மனத்தில் தோன்றும், மாணாக்கர் இலக்கணத்தில் புலிமா தேமா, மாயென்றால் பொதுவாக விலங்கினம் தாம், மாயென்று மாடு கன்றை அழைக்கும் அன்பாய், மாயென்றால் 20 பங்கு, வீசம் மாக்காணி அரைமா 40 1, மாயென்றால் பெரியதென்பர், ஆப்பம் உப்பு மா தோசை இட்டலியாய் மாவே மாறும். இந்த மா என்றது நிறைய அர்த்தம் இருக்குது. இதில் ஒன்று அளவு பெயர். மா என்றால் 20 பங்கு. இப்போ 9th புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 9th நியூ புக்கில் மா என்றால் 20 பங்கு, அதாவது 1/20. இதுதான் மா. அரைமா அப்படின்னா என்ன? இதை இன்ட்டு 1/2 பார்த்தீங்கன்னா 1/40. இது அரைமா. வீசம் மாக்காணி அரைமா 40 1. வீசமும் மாக்காணியும் சேம். மா அப்படின்னா 1/20, அரைமா அப்படின்னா 1/20 into 1/2 is equal to 1/40. இந்த காணின்னு ஒன்று இருக்குது, அதாவது கால் மான் ஞாபகம் வச்சுக்கோங்க. காணி
மா அப்படின்னா 1/20. கால்மானா காணி இன்ட்டு 1/4 இஸ் ஈக்குவல் டு 1/80 வரும். அரை காணி அப்படின்னா இது வந்து காணி, அரை காணி. அப்போ 1/80 இன்ட்டு 1/2. அரை காணினாக்க 1/80 இன்ட்டு 1/2. 1/80 இன்ட்டு 2 160. நெக்ஸ்ட்டு முக்காணி. அரைக்காணி காணி சொல்லிட்டோம். காணி 1/80, அரைக்காணி 1/160. முக்காணி அப்படின்னா 3 பெருக்கல் காணி, அதாவது 1/80 இஸ் ஈக்குவல் டு 313. 3/80 இது வந்து முக்காணி. அதுக்கடுத்து மாக்காணி. மாக்காணி அப்படின்னா 5 இன்ட்டு காணி 1/80 இஸ் ஈக்குவல் டு 5/80. இப்போ இது பாருங்க அடிப்படும். 1 5s are 5, பேலன்ஸ் 3 30, 5 6 are 30, 16. அப்போது மாக்காணின்றது 1/16. இந்த மாக்காணி தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வீசம். அதாவது மாக்காணி வீசம் இது ரெண்டும் ஒன்றே தான். பாருங்க, அரைமா கீழ்வாய் இலக்கத்தில் ஒரு அளவு 1/40. அதாவது ஒரு மானா எவ்வளோ, 1/20. அரைமானா இன்ட்டு 1/2 இஸ் ஈக்குவல் டு 1 1s are 1, 20 இன்ட்டு 2 40. மாக்காணி வீசம் இது ரெண்டும் ஒன்றே தான் சொன்னேன். 1/16. அதாவது காணி அப்படின்னாக்க 1/80, மாக்காணினாக்க 5 இன்ட்டு காணி, 5 இன்ட்டு 1/80. அப்போது 5/80 1/16. மா என்று நினைத்த அளவில் மாவடு மாங்கனி முதலியன நினைவுக்கு வரும். ஒரு மரப்பெயரும் அழைத்தலும் கருப்பும் குதிரையும் விலங்கும் திருவும் வனப்பும் வலியும் வண்டும் பிண்டியும் செல்வமும் நிறனும் பெருமையும் நிலனும் ஓர் இலக்கமும் மருவிய பெயரும் மாவெனவாகும். இது சொல்றது எதுன்னா பிங்கள நூற்பா. மா என்னும் சொல் விலங்கு எனும் பொருளுடையது. குதிரை யானை பன்றி மாவே அப்படின்னு சொல்றது எதுனா பிங்கள நிகண்டின் நூற்பா. மாடு தன் கண்டை மா என அழைக்கும். மா என்பது ஒரு அளவும் ஆகும். 20 ஒரு பங்கு மான்னு பார்த்தோம். அதே மாதிரி வீசம் மாக்காணி இது ரெண்டும் ஒன்றே தான். அதாவது 1/16 பார்த்தோம். மா எனும் சொல்லுக்கு பெரிய எனும் பொருளும் உண்டு. விலங்கு மாமரம் மாவு எனவும் மா என பொருள் தரும். கவிஞர் கருணானந்தம் மாணாக்கர் இலக்கணத்தில் புலிமா தேமா என தம் கவிதையில் கூறியுள்ளார். இந்த அடிக்கு பொருந்திய இரு சொற்களை கீழுள்ளவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னாக்க, விலங்கு மாவு அதாவது புலிமா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேருக்கு நேர் அப்படின்னாக்க குறில் தனித்தோ நெடில் தனித்தோ, அதே மாதிரி குறிலை அடுத்து ஒற்றோ இல்லை நெடிலை அடுத்து ஒற்றோ வந்துச்சுனாக்க இது வந்து நேர். நிறை அப்படின்னாக்க குறில் இரண்டு குறில் இணைந்தோ, அப்புறமா குறில் நெடிலோட இணைந்தோ, அதே நேரத்தில் குறில் ஒற்று வந்தாலோ குறில் நெடில் ஒற்று வந்தாலோ நிறை. இப்போ இங்கே பாருங்க, விலங்கு இரண்டு குறில் சேர்ந்து ஒரு ஒற்று வந்திருக்கு, இது வந்து நிறை. கூ வந்து நேர், அதாவது குறில் தனித்து வந்திருக்கு நேர். நிறை நேர் என்ன ஆகிடும், புளிமா ஆகிடும். மாவு அதாவது நெடியில் வந்துச்சுன்னா
ஒற்று தவிர வேறு எது கூடவும் சேராது. மா வந்து என்ன ஆகிடும்? நேர். ஊ வந்து நேர். அப்போ நேர் நேர் தேமா. புளிமா தேமா. விலங்கு மாவு. மாவென்றால் விலங்கினம்தான் என கவிஞர் கருணானந்தம் மா எனும் சொல்லுக்கு பொருள் கூறுகிறார். இப்பொருள் பொருந்தி வருகின்ற பாடலடியை தேர்ந்தெடுக்கவும். மட நடை மாயினம். மா என்றால் 20 பங்கு வீசம். இவ்வடியில் மா எனும் சொல் குறிக்கும் பின்ன அளவு. மா அப்படின்னா 1/20. இந்த வீசம் மாக்காணி இது வந்து 1/16. இந்த 1/320 வந்து முந்திரி. இது ஃபுல்லாக வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க நியூ 9th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 14 இருக்குது. மா என்றால் பெரியதென்பர். இவ்வழக்கு பொருந்தி வரும் பாடலடி யாதுன்னா அகன்மா ஞாலம். அகன்ற பெரிய உலகம் அப்படின்னு அர்த்தம். மா மா எனும் தொடருக்கு கீழுள்ள எத்தொடர் பொருத்தமான பொருள் அப்படின்னா மானா பெரிய, மானா மாமரம், பெரிய மாமரம்.